ஒரே இரவில் ஈரானின் வான்பரப்பை கைப்பற்றிய இஸ்ரேல். உலகமே அஞ்சிய அந்த போர் மேகம் எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஈரான் மீது கர்ச்சிக்கும் சிங்கமாக இஸ்ரேல் அதிரடியாக போர் தொடுத்தது. அமெரிக்காவும் இந்த போரில் அதிரடியாக கைகோர்த்திருக்கின்றது. இதற்கான முன்னேற்பாடுகள் பல மாதங்களாக ரகசியமாக நடந்து வந்திருக்கின்றன. ஈரானுக்கு அணுசக்தி களைவு தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் எதற்கும் இறங்கி வராத ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆயுத பலத்தை நம்பி போருக்கு தயார் என அறிவித்திருக்கின்றது. நேற்றிரவு தொடங்கிய இந்த துல்லியமான தாக்குதலிலே காமேனியின் ஈரானிய காவல் படைத்தளங்கள் மட்டுமல்ல, முகாம்கள், காமேனியின் அலுவலகங்கள், ஆயுத கிடங்குகள் என பல இடங்கள் சிதறடிக்கப்பட்டன. இதற்கு பதிலடியாக ஈரான் தாக்கிய ஏவுகணைகள் அபுதாபி, சவுதி, கட்டார், பஹ்ரைன் நோக்கி பாய்ந்தன. விமான நிலையங்கள் தற்காலிகமாக அங்கு மூடப்பட்டன. சுமார் 10 மணி நேரம் நீடித்த இந்த தாக்குதலிலே ஈரானிய வான்பரப்பை இஸ்ரேல் தன்வசமாக்கி இருக்கின்றது. ஈரானிய மக்களே, இது உங்களுக்கு எதிரான ஒரு போர் அல்ல, உங்கள் அரசுக்கு எதிரான போர் என இஸ்ரேல் கூறுகிறது. அதே நேரம் இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை ஈரானிய அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து அந்த நாட்டிலே 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று ஈரானிய அரசும் அறிவித்திருக்கின்றது. மேலும் இதற்கு எதிராக பதிலடி கொடுப்போம் என ஈரானின் புரட்சிகர அமைப்பு சவால் விடுத்துள்ளது. தற்போது ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியுள்ளதால் சர்வதேச பொருளாதார பாதிப்புகளை தவிர்க்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கடற்படைகள் களத்தில் இறங்கியுள்ளன. ஈரானின் அடுத்த தலைமை உருவாகுமா? மக்கள் போர் வெடிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.